முடி வெட்டும் போதும் நகம் வெட்டும் போதும் ஏன் வலிப்பதில்லை? முடி, நகம் எல்லாமே நம் உடலின் உறுப்புகள்தான். ஆனால் அவற்றை வெட்டும் போது நமக்கு வலிப்பதில்லை, இரத்தம் வருவதில்லை. காரணம்: முடி என்பது இறந்து போன எபித்தீலியல் செல்களால் உருவானவை. இந்த முடியை கெரட்டின் என்ற புரதம் வலுப்படுத்துகிறது. நமது மண்டை ஓட்டின் மேல் தோலின் மேல் அடுக்கான எபிடெர்மிஸ், அதன் அடியில் உள்ள டெர்மிஸ் எனும் இரண்டாவது அடுக்கின் தோல் பகுதிக்குள் குமிழ் வடிவத்தில் உள்ளிறங்கி இருக்கிறது. ஒரு முடியின் வேர்ப்பகுதி இந்த இடத்திலிருந்துதான் உருவாகிறது. இங்கு எபித்தீலியல் செல்கள் பல்பு வடிவத்தில் திரளுகின்றன. இந்த பல்பு பகுதிக்கு கீழே டெர்மல் பாபில்லா பகுதி திசுக்களுடன் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. இப்பகுதி இரத்த குழாய்களுடனும் நரம்புகளுடனும் தொடர்புடையது. இந்த பகுதிதான் முடியின் வேர்ப்பகுதியில் உள்ள செல்களுக்கு ஊட்டச்சத்தை வழங்குகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால், தலைமுடியின் வேர்ப்பகுதியில் உள்ள எபிடெர்மல் செல்கள் மிகுந்த சுறுசுறுப்புடன் இருக்கும். அந்த செல்கள் மிக வேகமாக பிரியக்கூடியவை. வேர்ப்பகுதியில் புதிய செல்கள் உருவாக பழைய செல்கள் முடியாக வெளியே நீளும். வேர்ப்பகுதிக்கு வெளியே செல்கள் இறந்து அத்துடன் கெரட்டின் சேர்ந்து கெட்டியாகி எபிடெர்மல் அடுக்கை துளைத்துக்கொண்டு முடியாக முளைத்து வெளியே வரும். வேரில் இறந்த செல்கள் அதிகமாக சேர சேர முடியின் நீளமும் அதிகமாகும். அதாவது முடியின் வேர்ப்பகுதியில் உள்ள எபிடெர்மல் செல்கள் உயிருடனும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் செல்கள் அதிகம் வளர வளர பழைய செல்கள் வெளியே தள்ளப்படுகின்றன. வேர்ப்பகுதிக்கு வெளியே இந்த பழைய செல்கள் இறந்து அத்துடன் கெரட்டின் சேரும்போது கெட்டியாகி முடியாக வெளியே வருகிறது. எனவே முடியின் வேர்ப்பகுதி உயிருள்ளது. வேர்ப்பகுதிக்கு வெளியே உள்ள செல்கள் இறந்து விடுவதால் தோலுக்கு மேலே உள்ள முடி உயிரற்றது. அதனால்தான் அதை வெட்டும்போது நமக்கு வலிப்பதில்லை. அதே நேரம் முடியை பிடித்து இழுக்கும் பொழுது முடியின் வேர்ப்பகுதியான பாபில்லாவில் உணர்ச்சி மிகுந்த நரம்புகள் தூண்டப்படுவதால் நாம் வலியை உணர்கிறோம். சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 18 சென்டிமீட்டர் அளவு முடி வளரும். இதே போன்றுதான் நகங்களின் வேர்ப்பகுதி மென்மையான எபித்தீலியல் செல்களால் ஆனது. இங்கு செல்கள் வளரும், உயிருடன் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். செல்கள் அதிகம் வளர வளர பழைய செல்கள் நகத்தகடாக வெளியே தள்ளப்படுகின்றன. வேர்ப்பகுதிக்கு வெளியே இந்த நகத்தகடு செல்கள் இறந்து அத்துடன் கெரட்டின் சேரும்போது கெட்டித்தன்மை பெறுகின்றன. நகக்கண்ணுக்கு மேலே இந்த கெட்டியான செல்கள் நகங்களாக வெளியே வருகின்றன. நகங்களின் வேரிலிருந்து விரல் நுனி வரை நகத்தகட்டுக்கு அடியில் எபித்தீலியல் செல்கள் கொண்ட நகப்படுக்கை ஒன்று இருக்கும். இது இரத்த குழாய்களுடனும் நரம்புகளுடனும் தொடர்புடையது. இந்த பகுதியிலிருந்து நகத்தை வெளியே இழுக்கும்போது மிக கடுமையான வலி ஏற்படும். ஏனெனில் அப்போது எபித்தீலியல் செல்களும் சேர்ந்து சிதைகின்றன. ஆனால் விரலின் நுனிப்பகுதிக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் நகங்கள் முற்றிலுமாக இறந்த செல்கள். எனவே அவற்றை வெட்டும்போது வலிப்பதில்லை. சராசரியாக நகம் ஒரு ஆண்டுக்கு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரும். முடியின் வேர்ப்பகுதிக்கு மேலே உள்ள முடியும் விரலின் நுனிக்கு மேலே உள்ள நகமும் இறந்த செல்களால் ஆனவை என்பதால் அவற்றை வெட்டும்போது நமக்கு வலி ஏற்படுவதில்லை. எந்த விரலின் நகம் வேகமாக வளரும்? கட்டை விரல், சுண்டு விரல், நடுவிரல், ஆட்காட்டி விரல்.